நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்குது ஆஷன்பர்க் அவுட்பார்ன் அதாவது ஆஷன்பர்க் மெயின் ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கிறிஸ்மஸ் சீசன் டைம் ஒரு அழகாக இருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பவாரியா என்ற ஸ்டேட்டில் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட் பவாரியா. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து இங்கே ரீச் பண்ணிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் இல்லை, கரெக்டாக 1.25 மணி நேரம் தான். இந்த பிளாட்ஃபார்ம் உள்ளே இருக்க நிறையா இந்த ஸ்டேஷனில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. யுவனஸ்க்கு வந்து இந்த பவாரியன் ட்ரிங்க் ஒன்று வாங்கினேன். சாக்கோ ட்ரிங்க், சாக்கோ மில்க் ஷேக் பவாரியா ஸ்டைலில். கொஞ்சம் வித்தியாசம் பார்க்க முடியும். எஸ்டனுக்கும் பவாரிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் பார்க்கும்போது. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு, நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேட்ஸ் மாதிரி தான். ஜெர்மனியில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் கல்ச்சுரலாகவும் சரி மற்ற நிறைய விஷயத்தில் கொஞ்சம் யூனிக்காக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி கரெக்டாக நேரம் இப்போ சரியாக 12:30 ஆக போகுது. எவ்வளோ கிலோ முடியுமோ அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு திரும்பி போகலாம். என்ன சொல்ல வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டாரு. ஆப்கானிஸ்தான் ஸ்டோர் ஒன்று இருக்குது பாருங்க. நிறையா ஆப்கானிஸ்தான் அண்ட் டர்க்கி ஷாப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் ஆப்கானிஸ்தான் அகதியெலாம் வந்து இந்த ஊரில் பர்மனெண்ட்டாக குடியேறிட்டாங்க. அவங்க கொஞ்சம் இருக்கிற சொத்துலாம் விற்று இங்கே ஷாப் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் பஸ் ஸ்டாப், ஆஷன்பர்கோட பஸ் ஸ்டாப். பாருங்கள், இன்றைக்கி சண்டேன்றதுனால ஊரே அமைதியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சிட்டி, ஆனாலும் ஊரே அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு அழகாக சிட்டி சென்டருக்கு போய் பார்க்க போகிறோம். மழை பெஞ்சு நல்ல அழகாக டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. இஷ் பின் அம் பானோஃப் கெபோரன் என்ஸ் லுட்விக் கிருஷ்ணர் 1880 bis 1938. இவர் யாருன்னு தெரியல, ஆனால் இவர் இந்த ஊரில் பிறந்திருக்காரு. மண்ணின் மைந்தன். அதனால அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பிறந்தாராம். பானோஃப்னா ரயில்வே ஸ்டேஷன். அவர் மலேசியத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. மாமனிதர்களுடைய பெரிய வயசு ஃபோட்டோ போடுவாங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோ அங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது இந்த ஊர்.